வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்யலட்சுமி சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. கோபி ராதிகாவையும் மையுவையும் பாக்யா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாரு. வேற வழி இல்லாம ஈஸ்வரி ஒத்துக்க ராதிகா மேல ஒரு ரூமுக்கு கோபிய கூட்டிட்டு போயிடுறாங்க. ரூம் சின்னதா இருக்கே, என்ன பண்ணலாங்கிறப்ப என் கூட படுத்துக்கிட்டும் மையுன்னு பாக்யா முன்னாடி வந்து ஆஃபர் பண்றாங்க. பாக்யாவும் மையவும் பேசிட்டு இருக்காங்க. நாங்க புது வீட்டுக்கு போனதும் டாடி இனிமே அங்க வரமாட்டாருன்னு நான் டிசைட் பண்ணிட்டேன். மம்மியும் அப்படிதான் நினைச்சாங்க. ஆனா டக்குன்னு எல்லாம் மாறிடுச்சு அப்படின்னு மையு சொல்ல, அது அப்படிதான்டா, நமக்கு ஏதாவது கஷ்டம் வந்தா அது நிலைக்காது, டக்குன்னு போயிடும்னு பாக்யா சொல்ல, இப்படி எல்லாரும் ஒன்னா இருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. பாட்டி கிட்ட கேட்டா ஒன்னு சொல்லுவாங்க, மம்மி கிட்ட கேட்டா அவங்க ஒன்னு சொல்லுவாங்க. ஆனா எல்லாரும் ஒன்னா இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு மயு சொல்ல, உனக்கு பிடிச்சிருக்குல்ல அப்ப விடு அப்படின்னு பாக்யா சொல்றாங்க. ஆனா நான் யார்கிட்டயும் சண்டையெல்லாம் போட மாட்டேன் ஆண்டி, எனக்கு சண்டை போடுறதே பிடிக்காது அப்படின்னு மயு சொல்ல, தெரியும்டா, நல்ல விஷயங்கிறாங்க பாக்யா. ஆனா பெரியவங்க மட்டும் ஏன் எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு மயு கேட்க, அதுவா, பெரியவங்க ஆக ஆக அவங்களுக்கு அறிவு குறைஞ்சுகிட்டே போகுமா, அடுத்தவங்கள பத்தி எல்லாம் கவலையே படமாட்டாங்களாம், அதான் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு பாக்யா சமாதானமா சொல்றாங்க. எல்லாரும் சண்டை போடுறத பார்க்கவே எனக்கு பயமா இருக்கு ஆண்டி அப்படின்னு மயு சொல்ல, அவங்க போடுற சண்டையெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத, ஜாலியா படி, பெரிய ஆளாகு, நல்ல வேலைக்கு போ, உன் மம்மிய நீ நல்லா பாத்துக்கோ, அவ்வளவுதான் அப்படின்னு பாக்யா சொல்ல, சரி ஆண்டிங்கிறாங்க மயு அவங்க கன்னத்துல தட்டி கொடுத்து. இங்கேயும் நீ ஜாலியா தான் இருக்கணும், யாரும் இங்க உன்னை எதுவும் சொல்ல மாட்டாங்க, அப்படி யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா உடனே என்கிட்ட வந்து சொல்லணும். சரி நீ தூங்கு இப்போ அப்படின்னு பாக்யா சிரிச்சுக்கிட்டே சொல்ல, சிரிப்போடு சரின்னு தலையாட்டிட்டு கண்ணை மூடிக்கிறாங்க மயு. திடீர்னு கதவு திறக்கிற சத்தம் கேட்டு திகைச்சு போய் எந்திரிக்கிற மயு, ஆண்டி அங்க பாருங்க, திருடேன் திருடேன்னு கத்த. உடனே திரும்பி லைட்ட போடுற இனியா, திருடன் எல்லாம் இல்ல, நான் தான் அப்படின்னு போத்திருக்க போர்வையை எடுக்கிறாங்க. பயந்து போயிருந்த மையோ அப்பா அப்படின்னு அப்பதான் கொஞ்சம் ரிலீஃப் ஆகுறாங்க. நீ என்ன பண்றீங்க அப்படின்னு பாக்யா கேட்க, அம்மா அங்க ஒரே கொசு தொல்லையா இருக்குமா அப்படின்னு இனியா சொல்ல, கொசுவா, கால்ல கொசுவே இல்ல, நீ என்ன கொசு இருக்குன்னு சொல்றேன்னு நம்பாம கேக்குறாங்க பாக்யா. அம்மா ரூம்ல ஏசி வேற சரியா ஓட மாட்டேங்குது, ஃபேனை போட்டா அதுல இருந்து கடகடன்னு சத்தம் வருதுமா அப்படின்னு இனியா சொல்ல, இவ்வளவு நாள் நல்லா தானே ஓடுச்சு அப்படின்னு பாக்யா கேட்க, இப்ப சத்தம் வருது அப்படின்னு இனியா சொல்றாங்க. சரி இப்ப அதனால என்ன அப்படின்னு பாக்யா கேட்க, அதனால நான் இங்க தூங்கலான்னு வந்தேன் அப்படின்னு இனியா சொல்ல, ஏய் இங்க இடம் பத்துமான்னு தெரியலையே அப்படின்னு பாக்யா சொல்ல, அதெல்லாம் பத்தும் அப்படிங்கிறாங்க இனியா. சரி எந்த பக்கம் படுக்க போற அப்படின்னு பாக்யா கேட்க, நான் உன் பக்கத்துல தான் படுப்பேன், நீ நடுவுல படுத்துக்கோ அப்படின்னு இனியா சொல்ல, வா அப்படின்னு பாக்யா நகர மயுவும் நகர்ந்து இடம் கொடுக்குறாங்க. லைட் ஆஃப் பண்ணிடுன்னு சொல்ற பாக்யா நடுப்புற படுக்க, அவங்க ரைட் சைட்ல இனியாவும் லெஃப்ட்ல மயுவும் படுக்கிறாங்க. அம்மாவோட தோலை சுரண்ட இனியா திரும்புற பாக்யா கிட்ட, அந்த பக்கமெல்லாம் திரும்ப கூடாது, இந்த பக்கம் தான் திரும்பி படுக்கணும் அப்படின்னு இனியா பக்கத்தை காமிக்க, ஏய் நான் எந்த பக்கமும் திரும்ப போறது இல்ல, நேரா தான் படுப்பேன், தூங்குடி அப்படின்னு பாக்யா சொல்ல, பாக்யாவோட கைய புடிச்சிட்டு ஒட்டி வந்து மயு படுத்துக்கிறாங்க. அது வரைக்கும் பாக்யா மேல கைய போட்டிருந்த இனியா கடுப்பாயி அவங்க ஒரு கைய புடிச்சிட்டு படுத்துக்கிறாங்க. பாக்யாவோட ரெண்டு பக்கமும் ரெண்டு குழந்தைங்களும் படுத்து நிம்மதியா கண்ணை மூடிக்கிறாங்க. கோபி ரூம்ல உட்கார்ந்துட்டு இருக்க ராதிகா வர்றாங்க. ராதிகா எங்க போயிட்டு வரேன்னு கோபி கேட்க, மொட்டை மாடிக்கு கோபி, அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிறாங்க ராதிகா. எப்படி இருக்காங்கன்னு கோபி கேட்க, மறுபடியும் கோயம்புத்தூருக்கே போயிட்டாங்க அப்படின்னு ராதிகா சொல்றாங்க. பாவம், இங்க அன்னைக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்தாங்கல்ல அப்படின்னு கோபி கேட்க, எனக்கே அம்மாவை ஊருக்கு அனுப்புறதுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது, ஆனா அவங்களே இங்க கூட்டிட்டு வந்து வச்சுக்க முடியாதுல்ல அப்படின்னு ராதிகா சொல்ல, ஓய் நோ நோ நோ, ஆமாமா, இங்க எப்படி தங்குறது, அது முடியாதுல்ல அப்படிங்கிற கோபி, ஏய் ஏன் நிக்கிற, உட்காரு ப்ளீஸ் உட்காருன்னு ராதிகாவை கட்டில்ல உட்கார வைக்கிறாரு. கோபி ராதிகாவையே பார்த்துட்டு இருக்க, என்னன்னு கேக்குறாங்க அவங்க. இந்த மாதிரி நம்ம ரெண்டு பேரும் தனியா உட்கார்ந்து பேசி ரொம்ப நாள் ஆச்சுல அப்படின்னு கோபி சொல்ல, பரவாயில்ல கோபி, உங்களுக்கும் அந்த ஃபீல் இருக்கே, நல்ல விஷயம்தான் அப்படிங்கிற ராதிகா எழுந்திருக்க போக, ஏய் எங்க போற, உட்காருன்னு அவங்க கைய மறுபடி பிடிக்கிறாரு கோபி. மயு தூங்க வேண்டாமா, நான் போய் அவளை கூட்டிட்டு வரேங்கிறாங்க ராதிகா. மயு இன்னைக்கு நம்ம கூட தூங்க போறது இல்ல அப்படின்னு கோபி சொல்ல, அப்புறம் அப்படின்னு ராதிகா கேக்குறாங்க. அவ பாக்யா கூட தூங்க போறா அப்படின்னு கோபி சொல்ல, பாக்யாவோடவா அப்படின்னு ஆச்சரியமா கேக்குறாங்க ராதிகா. ஏய் இந்த ரூம பாரேன், ரொம்ப சின்னதா இருக்கு, நம்ம ரெண்டு பேருக்கே பத்தாது, அதான் நான் இனியம்மா கிட்ட கேட்டேன், மயுவை உன் கூட தூங்க வச்சுக்கிறியான்னு. ஆனா அவ இந்த டான்ஸ் காம்படிஷனுக்கு ப்ரிப்பேர் பண்றால, அடிக்கடி டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணுவா போல இருக்கு, அவளுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஆனா இந்த நேரம் பார்த்து டக்குன்னு பாக்யா ஐடியா பண்ணி மயுவை எழில் ரூம்ல தங்க வச்சுக்கிறேன், நான் மயு கூட தூங்கிக்கிறேன்னு சொன்னா. வாட் அ கிரேட் ஐடியா இல்ல அப்படின்னு கோபி பெருமையா சொல்ல, மறுபடியும் உட்கார்ற ராதிகா, அவங்களுக்கு எதுக்கு சிரமம் கொடுக்கணும் கோபி அப்படிங்கிறாங்க. யாரும் மையுவ பாத்துக்க சொல்லல, அவளா எடுத்த முடிவு அப்படின்னு கோபி
பாக்யா எப்பதான் முடியாதத முடியலன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க எந்த விஷயமா இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறவங்க தான் அப்படின்னு ராதிகா சொல்ல, நோ 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 அது பழைய பாக்யா. இப்ப இருக்க பாக்யா பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு மூஞ்சிக்கு நேரா டக்குன்னு சொல்றா பதில. அப்படின்னு கோபி சொல்றாரு. சரி நான் போய் மையுவ கூட்டிட்டு வரேன். அப்படின்னு ராதிகா எந்திரிக்க, ஏய் ஏய் ஏய்ன்னு மறுபடியும் அவங்க கைய புடிச்சுக்கிறாரு கோபி. ஏய் என்ன நீ மறுபடியும் மையு மையுன்ட்டு. மையு தான் பாக்யா பக்கத்துல இருக்கால்ல. நீ உட்காரு உட்காரு. இந்த இந்த ரூம் சின்ன ரூம். 3 பேர் இங்க தங்குறது ரொம்ப கஷ்டம். சோ நம்ம குழந்தை பாக்யா கூடவே இருக்கட்டும். ஓகே? அப்படின்னு கோபி கேட்க ராதிகா கிட்ட இருந்து எந்த பதிலும் இல்ல. ராதிகா என்ன பலமா யோசிச்சிட்டு இருக்க? என்ன விஷயம்னு கோபி கேக்குறாரு. பாக்யாவ பத்தி தானே ராதிகா சொல்ல. இன்ட்ரெஸ்டிங். பாக்யாவ பத்தி நீ என்ன யோசிக்கிற? அப்படின்னு கோபி கேக்குறாரு. நான் ஹெச்ஆரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் கோபி. பல வருஷமா மனுஷங்களோட டீல் பண்ணிட்டு இருக்கேன். இப்பெல்லாம் யார்கிட்டயாவது ஒரு தடவை பேசினாலே அவங்க எப்படிப்பட்ட ஆளு, அவங்க மனசுல என்ன ஓடுதுன்னு தெரிஞ்சுக்கிறேன். மனுஷங்கள ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுட்டேன். ஆனா என்னால இதுவரைக்கும் புரிஞ்சுக்க முடியாத ஆளுன்னா அது பாக்யா தான். நான் தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்களுக்கு நிறைய கெடுதல் பண்ணியிருக்கேன். அவங்க ஃப்ரெண்டா இருந்துகிட்டே நான் அவங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்கேன். ஆனா பாக்யா எதையுமே மனசுல வச்சுக்கல. அவங்கள பத்தியோ அவங்க பசங்கள பத்தியோ யோசிக்காத ஒருத்திய பத்தி அவங்க யோசிக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க யோசிக்கிறாங்க. நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது, நான் உங்கள இங்க பார்க்க வரும்போது, நான் வீட்ட காலி பண்ணும்போது, எனக்கு ஆறுதலா பேசின ஒரே ஜீவன் பாக்யா தான். இதெல்லாம் எப்படி அவங்களால பண்ண முடியுதுன்னு எனக்கு புரியல கோபி. அப்படின்னு ராதிகா ரொம்ப அட்மையர் பண்ணி சொல்றாங்க. யூ நோ சம்திங்? நீ வீட்ட காலி பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் பாக்யா என்கிட்ட நிறைய பேசினா. நாம 2 பேரும் ஒன்னா வாழணும். நாம 2 பேரும் ஒன்னா இருக்கணும்னு திரும்ப திரும்ப வலியுறுத்தினா. எனக்கு தெரிஞ்சு பாக்யான்னு ஒரு லேடி இருந்தா. அவகிட்ட 10க்கு 10ன்னா எவ்வளவுன்னு கணக்குன்னு கேட்டா 110ன்னு சொல்லுவா. ஆனா அந்த பாக்யா இப்ப இல்ல. இப்ப இருக்கிற பாக்யா வெரி ஸ்மார்ட். ரொம்ப 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 ஸ்மார்ட்டா இருக்க. பிரில்லியன்ட். அவ்வளவு ஏன் இங்க ஸ்டே பண்றதுக்கு பணம் கேட்டா பாத்தியா? பணம் கொடுத்துட்டு இங்கேயே இருங்க தாராளமா இருங்கன்னு சொல்லிட்டா. யாரோ ஒருத்தங்க வீட்ல தங்குற மாதிரி ஃபீலிங்ஸ் உனக்கும் மையோவுக்கும் வந்துடக்கூடாதுன்னு அப்படி சொன்னா. அது மட்டும் இல்ல வீட்ல இருக்கவங்க மத்தவங்களும் ஏதோ ஏதோ பேசிடக்கூடாது தப்பா பேசிடக்கூடாதுன்னு டைரக்டா போல்டா பணம் கேட்டா. இட்ஸ் ரியலி அன்பிலீவபிள். சச் ஸ்மார்ட் மூவ். எனக்கு தெரிஞ்ச பாக்யாவுக்கும் இப்ப இருக்க பாக்யாவுக்கும் ரொம்ப வித்தியாசம். அந்த பாக்யாவுக்கும் ஸ்மார்ட்னஸ்க்கும் பயங்கர கேப். ரெண்டுமே வேற வேற துருவம் மாதிரி இருக்கும். ஆனா இப்ப எல்லாமே எல்லாமே தலைகீழா மாறி போச்சு. ராதிகா இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து நான் பாக்யாவை பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். அன்பிலீவபிள் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஷீ இஸ் லைக் எ சூப்பர் வுமன். மை காட் அன்பிலீவபிள் அப்படின்னு கோபி சொல்லிட்டு இருக்க ராதிகாவும் அமைதியா கேட்டுக்கிட்டே இருக்காங்க. என்னாச்சு ராதிகா? ஏன் என்ன சைலண்டா இருக்கன்னு கோபி கேட்க, ஒண்ணும் இல்ல தலைவலிக்குதுங்கிறாங்க ராதிகா. டேப்லெட் ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமான்னு கோபி கேட்க, இல்ல வேண்டாம் நான் தூங்குனா சரியாயிடும் அப்படின்னு ராதிகா சொல்ல, சரி நீ தூங்கு நீ தூங்கு. நான் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் நீ தூங்கு அப்படின்னு கோபி எழுந்து போக ராதிகா கோபி பேசுனதை நினைச்சிட்டு இருக்காங்க. ராதிகா இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து நான் பாக்யாவை பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். அன்பிலீவபிள் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஷீ இஸ் லைக் எ பிளடி சூப்பர் வுமன் நவ். மை காட் அன்பிலீவபிள் அப்படின்னு சொன்னதை நினைச்சிட்டு உட்கார்ந்துருக்காங்க. பொழுது விடியுது. கிச்சன்ல செல்வி கொத்தமல்லி கீரையை துளி துளியா பிச்சு தூக்கி போட்டுட்டு இருக்காங்க. உள்ளர வர்ற பாக்யா செல்வி வேலையும் செல்வி முகத்தையும் பார்த்துட்டு என்னடி ஒரு மாதிரியா இருக்க? வந்ததுல இருந்து சரியா பேசக்கூட மாட்டேங்கிற. என்ன வீட்ல ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேக்குறாங்க. ஏன் வீட்ல எந்த பிரச்சனையும் இல்லக்கா. நீ பண்றதுலதான் பாதிக்கு மேல எனக்கு பிடிக்கவே இல்ல அப்படின்னு செல்வி சொல்றாங்க. என்ன பிடிக்கல அப்படின்னு பாக்யா கேக்குறாங்க. கோபி சாரையும் உன்னையும் சேர்த்து வைக்கிறதுக்கும் உன் மாமியா பண்ற நாடகம் எல்லாம் நல்லா தெரியுது. அப்படி ஒரு சம்பவம் நடந்துடக்கூடாதுன்னு நீயும் பதற. அதுவும் புரியுது அப்படின்னு செல்வி சொல்லிட்டு இருக்க. சரி அப்படின்னு பாக்யா அடுத்து என்னங்கிற மாதிரி கேக்குறாங்க. அதுக்காக ராதிகா மேடமும் மையுவும் இங்க இருக்கிறாங்க. அதையும் பொறுத்துக்கிற. அதுவும் சரிதான். ஆனா மையுவ தூங்க வைக்கிறது காஃபி போட்டு குடுக்கறது இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்குக்கா. நீ நல்லவதேன். அதுக்காக இம்புட்டு நல்லவளா இருக்கணும்னு அவசியம் இருக்குதா அப்படின்னு செல்வி வெறுப்பா கேட்டுட்டு இருக்காங்க. மயு சின்ன பொண்ணடி அப்படின்னு பாக்யா சொல்ல, இல்லன்னு யார் சொன்னா? மயுவுக்குன்னு ஒரு அம்மா இருக்காங்கல்ல. அப்புறம் எதுக்கு எல்லா பொறுப்பையும் நீ தூக்கி தலையில போட்டுக்கிற அப்படின்னு செல்வி கேட்க, ஏய் இனியாவுக்கு போடும்போது அவளுக்கும் கொஞ்சம் சேர்த்து போட்டு கொடுத்தேன். அதனால என்ன ஆயிட போகுது அப்படின்னு பாக்யா சொல்ல, என்னமோ போன முகத்தை திருப்புறாங்க செல்வி. குட் மார்னிங் பாக்யான்னு சொல்லிட்டு ராதிகா அங்க வர்றாங்க. குட் மார்னிங்னு பாக்யா சொல்ல, குட் மார்னிங் மேடம் அப்படின்னு செல்வியும் சொல்றாங்க. மயுவை உங்க கூட தூங்க வச்சுக்கிட்டதுக்கும் அப்புறம் காஃபி போட்டு கொடுத்ததுக்கும் தேங்க்ஸ்.
நான் உங்க கிச்சனை யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு ராதிகா கேட்க, தாராளமா பண்ணிக்கலாமே, அதுக்கும் சேர்த்து தானே உங்க ஹஸ்பண்ட் பே பண்றாரு அப்படின்னு பாக்யா சொல்ல, அப்படின்ற மாதிரி வர்றாங்க ராதிகா. என்ன நாடகமோ இதெல்லாம் தெரியலன்னு பாத்துட்டு இருக்காங்க செல்வி. பாக்யா ஸ்டவ்ல ஒரு பக்கம் தக்காளி சட்னிக்கு வதக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் ராதிகா காபி போடுறாங்க. அந்த பக்கம் செல்வி பாத்திரம் விளக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்றீங்கன்னு ராதிகா கேட்க, தக்காளி சட்னி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பாக்யா சொல்றாங்க. வதக்கிட்டு அரைச்சிருவீங்க தானேன்னு ராதிகா கேட்க, ஆமான்னு பாக்யா சொல்றாங்க. அதுக்கா இப்படி ஒரே அளவா பாத்து பாத்து கட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு ராதிகா கேட்க, சிரிக்கிற பாக்யா, அது என்னமோ தெரியலங்க, பாத்து பாத்து சமைச்சே பழகிடுச்சு அப்படின்னு பாக்யா சொல்ல, செல்வி ஓரக்கண்ணால இதெல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. நீங்க பாத்து பாத்து சமைக்கிறவங்க, நான் பசிக்கு சமைக்கிறவ அப்படின்னு ராதிகா சொல்ல, உதட்ட பிதுக்கிக்கிறாங்க செல்வி. அப்ப அப்படியே உள்ளர என்ட்ரி கொடுக்கிற ஈஸ்வரி, இவங்க 2 பேரும் சிரிச்சுக்கிட்டு அடுப்புல வேலை பாக்குறத பார்த்து பயங்கர அதிர்ச்சியும் டென்ஷனும் ஆகுறாங்க. நீங்க முன்னாடி சாப்பாடு கொடுத்து விடும்போது மையு கேப்பா, ஆன்ட்டி என்ன ஸ்கேல வச்சு காய்கறிய கட் பண்ணுவாங்களான்னு அப்படின்னு ராதிகா சொல்ல, அச்சோ அப்படின்னு அதுக்கும் விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க பாக்யா சிரிச்சுக்கிட்டு. இதையெல்லாம் பாத்துக்கிட்டு ஆன வாயை திறந்துகிட்டு கிச்சனுக்குள்ள வர கோபி தெரியாம அம்மா மேல இடிச்சிருவாரு. உடனே சாரின்னு சொல்லிட்டு அவங்க கன்னத்து தடவை ஒரு முத்தம் கொடுத்துட்டு கைய பிடிச்சி, மம்மி ஹாய் மம்மி, குட் மார்னிங் மம்மின்னு தாஜா பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் ஈஸ்வரிய பாக்குற பாக்யா, உட்காருங்க காஃபி எடுத்துட்டு வரேங்கிறாங்க. நீங்களும் காஃபி சாப்பிடுறீங்களான்னு கோபிய ராதிகா கேட்க, ஷியோர் ஷியோர் ஷியோர், உட்காருங்க மம்மின்னு அம்மாவை உட்கார வைக்கிறாரு கோபி. ஈஸ்வரி அவங்க 2 பேரையும் மாறி மாறி பார்த்து முறைச்சிட்டு இருக்க. கோபி கொஞ்சம் ஒரு மாதிரி சங்கடமா பார்த்துட்டு இருக்காரு. அது நான் டிகாஷன் எடுத்துக்கலாமா, எக்ஸ்ட்ரா பே பண்ணணும்னா பண்ணிடுறேன் அப்படின்னு ராதிகா கேட்க, எடுத்துக்கோங்கன்னு ஃபில்டர் தூக்கி வைக்கிறாங்க பாக்யா. நல்லா தான் இருக்கு நீங்க நடந்துக்கிறது எல்லாம்னு செல்வி ஒரு பார்வை பாக்குறாங்க. பாக்யா ஈஸ்வரிக்கும் ராதிகா கோபிக்கும் ஒரே மாதிரி கப்புல காஃபி ஊத்திட்டு இருக்காங்க. இந்தாங்க காஃபின்னு ராதிகா கோபிக்கும், இந்தாங்க அப்படின்னு பாக்யா ஈஸ்வரிக்கும் காஃபி கொடுக்குறாங்க. போன் அடிக்கிற சத்தம் கேட்டோன்னு ராதிகா, உன்னோட போன் தானே அடிக்குதுன்னு கோபி கேட்க, ஆமா அப்படிங்கிற ராதிகா கிச்சனை விட்டு போறாங்க. அவங்க வெளியே போன அடுத்த செகண்ட், அவளை எதுக்கு நீ சமையல் கட்டுக்குள்ள விட்ட அப்படின்னு ஈஸ்வரி கோவமா கேக்குறாங்க. நான் ஒன்னும் சும்மா விடல அத்த, வாடகை வாங்கிட்டு தான் விட்டேன் அப்படின்னு பாக்யா சீரியஸா சொல்ல, டென்ஷன் ஆகுற ஈஸ்வரி, இவ ஒருத்தி எப்ப இருந்து நீ எல்லாத்தையும் பணமா யோசிக்க ஆரம்பிச்ச அப்படின்னு கேக்குறாங்க. ஐயோ அத்த, பணமும் தேவைதானே அத்த, வாழ்க்கைக்கு பணம் இல்லாம வாழ்ந்துட முடியுமா என்ன, சொல்லுங்கன்னு பாக்யா கேட்க, கோபிய ஒரு பார்வை பாக்குற ஈஸ்வரி, நான் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன பதில் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு ஈஸ்வரி கேக்குறாங்க. அத்த, இட்லிக்கு தக்காளி சட்னி மட்டும் போதுமா இல்ல வேற ஏதாவது பண்ணணுமா அப்படின்னு பாக்யா கேட்க, இப்பெல்லாம் உங்ககிட்ட பேசவே முடியறது இல்ல பாக்யா அப்படின்னு கடுப்பாகிற ஈஸ்வரி காஃபி கப்ப தூக்கிட்டு வெளியே போயிடுறாங்க. ஐயோ நாம மட்டும் எப்படி இங்க தனியா உட்கார்றதுன்னு கோபியும் காஃபி கப்போட கிளம்பிடுறாரு. அம்மா பையன் 2 பேரும் ஹால்ல சோஃபால வந்து உட்கார்றாங்க. அம்மா பாவம் பாக்யாமா, எதுக்கு அவன் மேல தேவையில்லாம கோவப்படுறீங்க அப்படின்னு கோபி கேட்க, நீ எதுக்கு அந்த ஹார்ட் அட்டாக் காரிய தேவையில்லாம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த அப்படின்னு ஈஸ்வரி கேக்குறாங்க. ஹார்ட் அட்டாக் காரியா, அது யாருன்னு புரியாம கோபி கேட்க, அதான்டா அந்த ராதிகா, அவளால தானே உனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, ஏன் கோபி இன்னுமா உன்னால அவளை விட்டு தொலைய முடியல அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, இல்லம்மா வந்துமா அதுமான்னு தடுமாறுறாரு கோபி. பாக்யாவும் செல்வியும் இத வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க ஜாலியா. அப்படி என்னதாண்டா அவகிட்ட உனக்கு பிடிச்சிருக்கு, அவ நல்லா சிரிச்சு பேசி கூட நான் பார்த்ததே இல்ல அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, அது வந்து அப்படிங்கிறாரு கோபி. சரி அந்த காஃபி அங்க வை அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, ஓ இந்த காஃபி வேணுமா அப்படின்னு கோபி கேட்க, வைடா அப்படின்னு ஈஸ்வரி அதட்டெல்லாம் சொல்ல, வைக்கிறேன்னு காஃபி கப்பு கீழே வச்சிடுறாரு கோபி. அந்த காஃபி பக்கத்திலேயே தன்னோட கப்ப வைக்கிற ஈஸ்வரி, பாரு நல்லா பாரு, இதுல எது காஃபி மாதிரி இருக்குன்னு பாரு அப்படின்னு சொல்ல, கோபி குனிஞ்சு பாக்குறாரு. ஈஸ்வரியோட கப்ல இருக்க காஃபி ஸ்ட்ராங்கா இருக்கு, இவர் கப்ல இருக்க காஃபி லைட்டா இருக்கு. பாக்யா போட்டதுதான் காஃபி மாதிரி இருக்கு, இது கழனி தண்ணி மாதிரி இருக்குடா, இதெல்லாம் எப்படிடா நீ குடிக்கிற அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, தொண்டையில ஏதோ மாட்டிக்கிட்ட மாதிரி முழியா முழிக்கிறாரு கோபி. ஒரு காஃபி கூட போட தெரியாதவளுக்காக ஐயோ ஐயோன்னு தலையில அடிச்சுக்கிறாங்க ஈஸ்வரி. அம்மா அப்படின்னு கோபி ஏதோ சொல்ல வர, பேசாதடா போடா அப்படிங்கிற ஈஸ்வரி முகத்தை திருப்பிக்கிறாங்க. நடக்கிறதெல்லாம் பார்த்தா ஏதோ சினிமா பாக்குற மாதிரி இருக்குது, ஆனா நல்ல ஜாலியா தான் இருக்குக்கா அப்படின்னு செல்வி சொல்ல, ஏய் வேலைய பாரு வாய பாருங்கிற பாக்யா சாப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கிச்சன்ல டைனிங் டேபிள் சேர்ல உட்கார்ந்து பாக்யா ஏதோ கணக்கு எழுதிட்டு இருக்க, லேப்டாப்ப பாத்துக்கிட்டே போன்ல பேசிட்டு இருக்காங்க ராதிகா. நீங்க முடிச்ச வரைக்கும் போதும், மீதி பிரசன்டேஷனை நானே பண்ணிக்கிறேன். நோ 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 நோ, உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ள அதை நானே பண்ணிக்கிறேன், நீங்க போனை வைங்க ப்ளீஸ்னு பேசிட்டு போனை வைக்கிற ராதிகா பாக்யாவை பார்த்து, சாரி நீங்க ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, டிஸ்டர்ப் பண்ற மாதிரி நான் போன்ல கத்திக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்ல, பரவாயில்லங்க அப்படிங்கிற பாக்யா ரைட்டிங் ஒர்க்க கண்டினியூ பண்றாங்க. லேப்ப மூடி வச்சுட்டு, உங்க பிசினஸ் எப்படி போகுது அப்படின்னு ராதிகா கேட்க, இப்ப ரொம்பவே நல்லா போகுது, பிரியாணி ஆர்டர்ல பிரச்சனை வந்தப்போ இனிமே எந்திரிக்கவே முடியாதோன்னு நினைச்சேன், இப்போ எழுந்து ஓடவும் ஆரம்பிச்சுட்டேன் அப்படின்னு பாக்யா சொல்ல, சாரி பாக்யா
பாக்யா அப்படின்னு ராதிகா சொல்றாங்க. உங்க ஹஸ்பண்ட் பண்ண தப்புக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பாக்யா கேக்குறாங்க. இல்ல, நான் சாரி கேட்டது அதுக்கு மட்டும் இல்ல. நானும் உங்க பிசினஸ கெடுத்திருக்கேன். உங்க கேன்டீன இழுத்து மூட வச்சிருக்கேன். அப்படின்னு ராதிகா சொல்ல, நீங்க கேன்டீன மூட வச்சதுனால தான் என்னால ரெஸ்டாரண்டே திறக்க முடிஞ்சது. அப்படின்னு பாக்யா சொல்றாங்க. எதுவுமே நடக்காத மாதிரி பேசுறது உங்க பெருந்தன்மையா இருக்கலாம். ஆனா நான் பண்ணது தப்பு தானே? அப்படின்னு ராதிகா கில்ட்டியா ஃபீல் பண்ணி சொல்றாங்க. நான் கேன்டீன் ஆரம்பிச்சதுக்கு ஒரு காரணம் இருந்தது. அதே மாரி நீங்க கேன்டீன க்ளோஸ் பண்ண வச்சதுக்கும் ஒரு காரணம் இருந்துச்சு. அத பத்தி எல்லாம் இப்ப எதுக்கு பேசிக்கிட்டு? விடுங்கன்ட்டு எழுந்திருக்கிறாங்க பாக்யா. ஏய் ஏய்ன்ட்டு உள்ளர வர்றாரு கோபி. ஹேய், காலையில எந்திரிச்சதுல இருந்து இப்ப வரல 2 பேரும் பேசிக்கிட்டே தான் இருக்கீங்களா? அப்படிங்கிற கோபி திரும்பி போக பார்த்த பாக்யா கிட்ட, பாக்யா ஒரு நிமிஷங்கிறாரு. இந்தா பாக்யா பணம்னு அவரு நீட்ட. எதுக்கு அப்படிங்கிறாங்க பாக்யா. நீ தானே இங்க ஸ்டே பண்றதுக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபாயும் கிச்சன் யூஸ் பண்றதுக்கு 300 ரூபாயும் கேட்ட, அதான் 10 நாளைக்கு சேர்த்து 13,000 இருக்கு. இந்தா புடின்னு கோபி நீட்ட. நோட்டை கீழே வச்சுட்டு பணத்தை வாங்கி கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க பாக்யா. 10 நாளைக்கு பணம் கொடுத்திருக்கீங்க. அப்ப 11th டே நீங்க கிளம்பிடுவீங்கன்னு நான் புரிஞ்சுக்கலாமா அப்படின்னு பாக்யா கேட்க என்ன பதில் சொல்றதுன்னு யோசிக்கிறாரு கோபி. ஆமா ஆமா, மேக்சிமம் 10 நாள் தான். அதுக்கு முன்னாடியே கிளம்பினாலும் கிளம்பிடுவோம். ஆனா அதுக்கு மேல இருக்க மாட்டோம் அப்படின்னு ராதிகா சொல்ல, சரின்ற மாதிரி தலையாட்டுறாங்க பாக்யா. ராதிகா, ஏன் இப்பவே கமிட் பண்ற? ஒருவேளை அதுக்கு மேல 2-3 நாள் எக்ஸ்ட்ராவா போச்சுன்னா கூட நாம ரெண்ட் கொடுத்து இருந்துக்கலாம்ல. டோன்ட் வரி அண்ட் டோன்ட் டூ ஹரி. பாக்யா, நாங்க இருக்கலாம்ல அப்படின்னு கேக்குற கோபி. பாக்யா முறைக்கிறத பார்த்துட்டு ஓகே ஓகேன்ட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. சரியா பாக்யாவோட மொபைல் ரிங் ஆக, சொல்லு கீதா அப்படின்னு சொல்லிக்கிட்டே கிச்சனை விட்டு பேசிட்டு வெளியே போயிடுறாங்க. ராதிகா அவங்களையே பாத்துக்கிட்டு இருக்காங்க. கிச்சன்ல பாக்யா சர்வ் பண்ண செலியன், ஈஸ்வரி, இனியா 3 பேரும் சாப்பிடுறாங்க. ஏன்டா ஜெனி வரலையான்னு ஈஸ்வரி கேட்க, இல்ல அவளுக்கு இன்னும் தலைவலியே சரியாகல. காலையில இருந்து நிறைய வாமிட் பண்ணிட்டு இருக்கான்னு செலியன் ஈஸ்வரிக்கு பதில் சொல்லிட்டு இருக்காரு. அம்மா போதுமா போதும் அப்படின்னு இனியா சொல்லிட்டு இருக்காங்க. ஓஹோ பாக்யா, கொஞ்சம் என்னன்னு அவளை பாரு அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, நான் மருந்து கொடுத்துருக்கேன் அத்த, கொஞ்ச நேரம் பார்க்கலாம், சரியாகலன்னா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சாம்பாரை ஊத்துறாங்க பாக்யா. போதும் போதுங்கிறாங்க ஈஸ்வரி. இனியா, உனக்கு என்ன காலேஜ் இல்லையா இன்னைக்கு அப்படின்னு செடியன் கேட்க, இல்லன்னே பிராக்டிஸ்க்காக லீவ் விட்டுருக்காங்க அப்படின்னு இனியா சொல்ல, ஜாலியா இருக்க நீன்னு ஓட்டுறாரு செடியன். அப்படியே இருக்க விட்டுருவீங்க பாருங்க. என் ஃப்ரெண்டு ஈவினிங் நோட்ஸ் அனுப்புவா, அதை பார்த்து இது வரைக்கும் நடத்தினதெல்லாம் படிக்கலன்னு வைங்க, அவ்வளவுதான் அம்மா அடி வெளுத்துருவாங்க அப்படின்னு இனியா சொல்ல, கேளு அப்படிங்கிறாரு செடியன் அவங்க அம்மாட்ட. ஹேய், நான் எங்கடி உன்னை அடிக்கிறேன், உனக்கு அட்வைஸ் தானே பண்றேன் அப்படின்னு பாக்யா ஒரு மாதிரியா கேட்க, அதுவே அடி மாதிரி தானே இருக்குன்னு சிரிச்சுட்டே சொல்றாங்க இனியா. ஏய் உன்ன அப்படின்னு நிஜமாவே அடிக்க பாக்யா கைய ஓங்க பாரு அப்படின்னு இனியா சொல்ல 4 பேரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. ராதிகா உள்ளர வர அவர் கூட கோபி மையும் வர்றாங்க. ஈஸ்வரியோட முகத்துல மின்னல் வெட்டுது. சாரி, நீங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கீங்கன்னு தெரியாம நாங்க வந்துட்டோம். இட்ஸ் ஓகே, நாங்க ரூம்லயே உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிறோங்கிறாங்க ராதிகா. எதுக்கு? அதான் இடம் இருக்கு, இங்கேயே உட்கார்ந்து சாப்பிடுங்க அப்படின்னு பாக்யா சொல்ல, ஈஸ்வரி பாக்யாவை முறைக்கிறாங்க. ஷியோரா அப்படின்னு ராதிகா கேட்க, அப்படின்னு பாக்யா சொல்லிட்டு இருக்கும் போது, ஏய் அதான் பாக்யாவே சொல்லிட்டால, அப்புறம் என்ன, நம்ம எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்தே சாப்பிடலாமே, நீ போய் சாப்பாடு எடுத்துட்டு வா, நீ போய் உட்காருமாங்கிறாரு கோபி. இனியா தட்டை தூக்கிட்டு எந்திரிக்க, இனியாமா உட்காரு உட்காரு, நான் செலியன் பக்கத்துல உட்காந்துக்கிறேங்கிறாரு. இல்ல டாடி நீங்க உட்காருங்கன்னு செலியன் கிட்ட போய் இனியா உட்காந்துக்கிறாங்க. உட்காரு மையோன்னு பாக்யா சொல்ல மையும் உட்காருறாங்க. இந்தாங்க டாடின்னு கோபிக்கு தட்டு வைக்கிறாங்க மையோ. சாம்பார் வேணுமாடா செடியா அப்படின்னு பாக்யா கேட்க, இல்ல போதும் போதுங்கிறாங்க இனியா. ராதிகா ஒரு ஹாட் கேஸ திறக்க, மம்மி உப்மாவான்னு அலறாங்க மையோ. ஆமாண்டா, மம்மிக்கு டைம் இல்ல, அதான் உப்மா பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற ராதிகா கோபி தட்டுல உப்மாவை வைக்க ஈஸ்வரி கேவலமா பாக்குறாங்க. கோபி கிளவுன் மாதிரி முழிக்கிறார். ஈஸ்வரி வெடுக்குன்னு தலைய குனிஞ்சுக்க, பாக்யாவும் ராதிகாவும் ஈஸ்வரியும் ஒரு மாதிரியா பாத்துட்டு இருக்காங்க. மீதி என்ன கச்சேரி நடக்க போகுதுங்கிறத நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.